அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் குறிஞ்சி பூ பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ் சினிமால அப்பப்ப பூத்துட்டு தாங்க இருக்கும். ஆனா அந்த காலத்தை தான் குறிஞ்சி பூன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பராசக்தியில தான் முதல் குறிஞ்சி பூ சினிமால நம்ம தமிழ் சினிமால பூக்க தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இப்ப வரைக்கும் ஒரு 100 பூக்களாவது பூத்து இருந்திருக்கும். பூக்கிற பூவெல்லாம் சாமிக்குன்னா பூத்த அந்த 100 பூவும் 100 சாமியா தாங்க இருக்கும். உண்மையாலுமே ரொம்ப அருமையான திரைப்படங்க. நம்ம திரைப்படத்தை பத்தி விமர்சனம் பண்ண போறது இல்ல. அந்த படத்துல இருக்கிற வெறும் 3 வசனத்தை பத்தி மட்டும் தான் நம்ம இங்க பேச போறோம். அம்பாள் என்னைக்கடா பேசினால்னு ஆரம்பிச்ச அந்த டயலாக் தமிழ் சினிமால வசனம் எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு இம்பாக்ட கொடுக்கும் அப்படிங்கறத காமிச்சது நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். கோவில் கூடாது என்று சொல்லவில்லைங்க, அது கொடியவர்களின் கூடாரமா மாறிவிடக் கூடாது அப்படின்னு தான் சொன்னார். இன்னைக்கு அது 100 சாமி படத்துல எப்படி மாறி இருக்குன்னா, அம்மாவுக்கும் உயிர் இருக்கு, என்னென்ன பண்றது, புது செருப்பா இருந்தாலும் ஒரு செருப்பு வந்து போச்சுன்னா இன்னொரு செருப்பும் ரோட்ல தானே கிடக்கணும். எதிரில இருக்கிறவன் சாப்பிட்டானா பசியோட இருக்கானான்னு யோசிச்சுட்டு இருக்கிறத விட சாப்பிடுறியான்னு கேக்குறது தானங்க மனிதாபிமானம். பார்க்க போனா படத்துல இருக்கிற மொத்த டைலாகுமே ஒவ்வொன்னா பேச வேண்டியதாதான் இருக்கும். ஆனா இது கொஞ்சம் ஸ்பெஷல் முத்துக்களா எடுத்துக்கலாம். சோ அந்த படத்துல இருந்து நம்ம எடுத்த முத்துக்கள் 3 பத்தி நம்ம இதுல பேசலாம். ஒரு ஆண் கிட்ட நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்கன்னா சரி அப்படின்னு ஒத்த வார்த்தை சொன்னா போதும். ஆனா நீ இதுக்கு இவ்வளவு பேசணுமா அப்படின்னு அந்த டீச்சர் கேட்ட டயலாக் இருக்குல்ல, என்ன எக்ஸாம்பிள், எந்த மாதிரியான ஒரு உவமை, அது வந்து இலக்கியத்துல போய் எல்லாம் அவங்க எடுத்துட்டு வரலாம். அன்றாட வாழ்க்கையில அவங்க பயன்படுத்துற எக்ஸாம்பிள்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் கூட போன மாசம் ஒரு செருப்பு வாங்கினாங்க, புது செருப்பு தான். அது ஒரு 2-3 தடவை தான் போட்டிருப்பேன். அதுக்குள்ள ஒரு செருப்பு அந்திருச்சுன்னா நாய் கடிச்சு வச்சிருச்சுங்க ஒரு செருப்பை. ஆனா இன்னொரு செருப்பு புதுசாவே தான் இருக்கு. ஆனா அது யூஸ் பண்ண முடியாது, தூக்கிதான் போடணும். எங்கிருந்து எங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னு பாருங்களேன். செல்வி கேட்ட கேள்வி எல்லாத்தையும் செவில் அரைஞ்ச மாதிரி இருந்ததுங்க. நான் என்ன செருப்பான ரோட்லயே கிடக்க, எனக்கும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும்னு மருதாணி வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, இது 3ம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். வந்தவன் கட்டினது மஞ்ச கயிறு மட்டும்தான், அதை வேணா கழட்டி போட்டுட்டு மத்ததெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருந்திருக்கலாம். இந்த டயலாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசினதே மிகப்பெரிய புரட்சின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா 2026ல வந்திருக்கிற 100 சாமியோட வசனங்களும் அதே ஃபீல, அதே புரட்சியை கொடுக்குதுங்க. ஒரு சினிமாவுக்கு, மக்களுக்கான சினிமாவுக்கு டயலாக்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத 100 சாமிகள் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்குங்க. தமிழ் சினிமாவில குறிஞ்சி போன 100 சாமியை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது இல்லைங்க. பல நேரங்கள்ல தமிழ் சினிமாவே குறிஞ்சி பூவா இருந்திருக்கு. என்ன பண்றது, மிச்சம் இருக்கிற 11 வருஷம் மசாலாவா வந்து தள்ளுது. சிறை நம்மள விடுதலை செஞ்சதுங்க. 100 சாமி நமக்கு அழகு குத்தி தீச்சட்டிய தூக்க வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்களேன். செல்வி ஒரு டயலாக் சொல்றாங்க, நான் என் புருஷனை கொண்டிருந்தா கூட இந்த சட்டம் என்ன 10-12 வருஷத்துல விடுதலை பண்ணி இருந்திருக்கும். ஆனா இப்ப பாருங்க, அவனே செத்ததுக்கு ஆயுள் முழுக்க நான் சிறையில இருக்கேன். பாருங்களேன், நம்மளும் ஒரு செருப்பு வந்து போச்சுன்னா இன்னொரு செருப்ப எதுக்குமே பயன்படுத்தாமல வச்சிருக்கோம். இனி யாரோ நாங்க பெண்ணும் மண்ணும் ஒன்னாதான் பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க. பெண்ணையும் செருப்பையும் ஒன்னாதான் வச்சிட்டு இருக்கோம்னு வேணா சொல்லிக்கோங்க. புது செருப்பு, புது செருப்பு ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல நமக்கு எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கு. சசி 2 எழுத்துதான் பேரு, அதே மாதிரிதான் வசனங்களும். ஷார்ட்டா தான் இருக்குது, ஆனா பலமா குத்துது. அப்பா இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தங்களா. சசியுடைய பேனால இங்க் இல்லைன்னு நினைக்கிறேன், ரத்தம் தான் ஊத்தி எழுதியிருக்காங்க. அதுவும் பி பாசிட்டிவ் ரத்தம் தான். ரொம்ப அருமையா இருக்குது. அம்மாவுக்கு உயிர் இருக்கு, உயிர் இருக்கிற எல்லாருக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்கும். அட முதல்ல கேட்டுதான் பாப்போமே சாப்பிடுறியாமான்னு, அப்புறம் சொல்லுவோம் சாப்பிடுமான்னு. மாமன்னன் படத்துலயும் இதே மாதிரி ஒரு டயலாக் இருக்கும், மாரி செல்வராஜ் எழுதினது. தம்பி, அப்பா யார் சொன்னாலும் உட்கார மாட்டாரு, நீங்க சொன்னீங்களா உட்காருன்னு. இதெல்லாம் சின்ன சின்ன டயலாக் தாங்க, நமக்கு பெருசா கூட தெரியாது. ஆனா
இது நம்ம சொசைட்டிக்குள்ள அவ்வளோ பெரிய விஷயத்த பேசுது. படம் முழுக்க ஒவ்வொரு டயலாகுமே நமக்கு கருத்துக்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுலயும் லிஜமோல் சிஸ்டரா நடிச்சிருப்பாங்க. கூடவே அவங்க செல்வியுடைய மூத்த மகனும் பேசுற அந்த கான்வர்சேஷன் ரொம்ப அழகா இருக்கும். உன் அம்மா தானே, கேளு, சாப்பிடுறியாமான்னு கேளு, சாப்பிட சொல்லு, இல்லன்னா கம்பல் பண்ணு. ச்சே, நல்லா இருக்குல்லங்க இந்த வசனம் எல்லாம். 100 சாமி ரொம்ப நல்ல படம். படம்லாம் நான் இன்னும் முழுசா பாக்கலைங்க. ஆனா இந்த 3 டயலாகுமே நெஞ்சா அறுத்து 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 தைச்சுக்கிட்டு இருக்கு. இனி நம்ம ஒவ்வொரு தடவையும் புது செருப்புல நல்லா இருக்கிற செருப்பையும் சேர்த்து தூக்கி போடும்போது நம்மள நாமளே செருப்புல அடிச்சுக்கிற மாதிரி தானே இருக்கும். இந்த சமூகம் எவ்வளவு பெரிய வன்முறைய திணிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. புது செருப்பாவே இருந்தாலும் ஒரு செருப்பு வந்துச்சுன்னா பயன் இல்ல. இதுல இன்னொரு டயலாக் ஒண்ணு இருக்குங்க. இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அது எவ்வளவு பழைய செருப்பா இருந்தாலும் ஜோடியா இருந்தா போட்டுக்கலாமாமா. என்னங்க இயக்குனர், என்ன மாதிரி டயலாக் அதெல்லாம். அந்த செல்வியினுடைய மறுமணத்தை பத்தி பேசும்போது செல்வியினுடைய அம்மா சொல்ற டயலாக், அவளுக்கு இன்னும் அடங்கலடி, அதுக்கு என்ன பதில் நம்ம எதிர்பார்க்கணும். நாம எப்பவுமே சொல்லுவோம்ல, அம்மா தாயி தாயி தெய்வம்னெல்லாம். எனக்கு எப்பவுமே இந்த அம்மாங்கிற கேரக்டர் மேல கோவம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா அம்மாங்கிறது இந்த சமூகம் உருவாக்கி வச்ச சூனியக்கார பொம்மை. அந்த பொம்மைக்கு செய்வினையை தவிர நல்வினை செய்யவே தெரியாது. ஏன்னா அந்த அம்மா என்பது முழுக்க முழுக்க சூனியக்கார கிளவியாகவே இந்த சொசைட்டி நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. இத அவங்க புரிஞ்சு பண்றாங்களா புரியாம பண்றாங்களான்னு தெரியல. ஆனா அவங்க அப்படியே வாழ வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லா பெண்களும் அம்மா அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை பெற வரைக்கும் புரட்சியாளர்கள் தான். அம்மா ஆயிட்டா அடுத்த நிமிஷமே சூனியக்கார கிளவி ஆயிடுவாங்க. அந்த அம்மா அப்படிங்கிற சூனியக்கார கிளவிய செருப்பால அடிச்சதுதான் முதலா அடிச்சதுதான் இந்த 100 சாமி. நான் அன்னைக்கு என் பசங்களோட வந்து வீட்டு முன்னாடி நின்னு என் கூட வந்து இருன்னு கேட்டப்போ வந்தியா? வரல. அப்போ 66 வருஷமா நீ இன்னும் உன் புருஷன் கூட தானே இருக்க, உனக்கு இன்னும் அடங்கலையா அப்படின்னு திருப்பி செல்வி கேப்பா. அந்த அடி சூனியக்கார கிளவிகள் எல்லாத்தோட முகத்திலையும் விழுந்த அடிதான். அந்த அம்மாங்கிற கேரக்டர் இப்பவும் சூனியம் வச்சுக்கிட்டே தான் இருக்கு. டைரக்டர் சசிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எஸ், அம்மாவுக்கு உயிர் இருக்கு. புதுசாவே இருந்தாலும் ஒத்த செருப்பு பிஞ்சு போனா இன்னொரு நல்ல செருப்பு ரோட்ல தான் கிடக்கணுமா? மறுமணம் எனக்கு ஒரு வார்த்தை, உனக்கு அத ஆமான்னு சொல்றதுக்கு 1000 வார்த்தைகள் தேவைப்படுது. 100 சாமி ஒரு சினிமா, ஆனா 1000 கதைகளை பத்தி பேசியிருக்கு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்ன இந்த சினிமாவை கொண்டாடிய இந்த சமூகத்துல நான் 100 தடவை சொன்னா ஒரே தடவை சொன்ன மாதிரின்னு ஓங்கி அடிச்சிருக்கு 100 சாமி. இது உண்மையாலுமே 100 சாமி தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் 100 சாமி டீம் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். உங்களை பத்தி பேசுனதுல எனவே பேசுவோம் ரொம்ப பெருமையா இருக்கு. இப்பேற்பட்ட சமூக கருத்துக்களை நம்ம சினிமா வழியா கொடுத்துக்கிட்டே இருங்க. இருந்தாலும் நம்ம பஞ்சோட முடிக்கலன்னா நல்லா இருக்காதுல்ல. ஒருவேளை இந்த தமிழக அரசு, தாவேகா அரசு டைரக்டர் சசி மாதிரியான சினிமாக்காரங்களுக்கு பதவி கொடுத்தா நாங்க ஒன்னும் பேச போறது இல்லைங்க. நீங்க ஒரு மசாலா நடிகர், உங்களுக்கு நல்ல படமெல்லாம் பிடிக்காது, உங்க ப்ரொடக்ஷன் யாரோ அவங்களுக்கு தானே நீங்க எல்லா இடத்தையும் கொடுப்பீங்க. மீண்டும் 100 சாமி அப்படிங்கிற அந்த படத்தை பத்தி பேசுனதுல எனவே பேசுவோம் பெருமை கொள்கிறது. பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.